நம்ம இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதெல்லாம் சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்த்தது என்னென்னா, போர்டில் என்னத்தை பார்த்தோமா? போர்டில் பேனரில் என்னத்தை பார்த்தோம்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் உன் மேலே கர்த்தர் ஊற்றுவார். இப்படி கர்த்தர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றும் பொழுது, அல்லேலூயா, என்ன நடைபெற போகிறது என்று சொன்னால், அல்லேலூயா, அதைத்தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன். அல்லேலூயா, என்னென்ன நடைபெற போகிறதுன்னு சொல்ல போகிறேன். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்றைக்கி புது வருஷம் பிறந்துருச்சு, அதனால் தயவுசெய்து எல்லாரும் வசனத்தை, பைபிள் கரத்தை, வேதத்தை எடுத்து சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மேலே ஒரு அந்த வசனம் முழுவதும் வாசிங்க. சரி, எல்லாரும் எடுத்துட்டு எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஒரு மனிதன் மேலே, ஒரு தேசத்தின் மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே வரும் பொழுது அந்த குடும்பம் எப்படி செழிப்பாகிறது, எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று வேதம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்று தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது என்ன நடைபெறுகிறதா? அநேக அற்புதங்களும். அப்போ அப்போஸ்தலர்கள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டில் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படும் பொழுது, சபையில் ஊற்றப்படும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. இப்ப பாடுவோம். உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் என் நினைவானீரே. உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் எந்த நினைவானீரே. பாலைவனம் போல இருந்தேன், என்னை சோலைவனமாய் மாற்றின தெய்வம். பாலைவனம் போல இருந்தேன், என்னை சோலைவனமாய் மாற்றின தெய்வம். என்றும் மாறாதது, என்றும் விலகாதது, என்றும் மாறாதது, என்னை விட்டு விலகாதது. உயிரே உயிரே எந்த உயிரானீரே, தினமும் தினமும் என் நினைவானீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிடிக்க வேண்டியவரை பிடிச்சிட்டிங்கன்னா, அல்லேலூயா, இந்த 2024 ஆண்டு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பிடிக்கணுமா? யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும்? இங்க கையை பிடிக்கக்கூடாது. யார் கையை பிடிக்கணும்? ஏசப்பாவுடைய கையை பிடிச்சிடணும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே என்னத்தை ஊற்றுகிறார் என்று சொன்னால், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவி என்றால் என்ன? விண்ணப்பத்தின் ஆவி என்றால் என்ன? அது ஏன் அந்த ஆவியை நம்ம மேலே ஊற்றுறாரு? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி எதற்காக நம்ம மேலே ஊற்றுகிறார்? இந்த ஆவிக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்கு என்ன பெயர் இருக்கு? கிருபையின் ஆவி, சத்திய ஆவி, தேவ ஆவி, பரிசுத்த ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கர்த்தரின் ஆவி, ரட்சிப்பின் ஆவி என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பல சூழ்நிலைக்கு ஏற்றபடி தேவன் அவிதமாய் தேவன் கிருபை செய்கிறார். ஜெபத்தின் ஆவி என்று சொல்லலாம். அல்லேலூயா. என்ன ஆவி? ஜெப ஆவி இருந்தால் தான் நீ ஜெபிக்க முடியும். விண்ணப்பத்தின் ஆவி இருந்தால் தான் உன்னால் விண்ணப்பம் பண்ண முடியும். அல்லது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணால் நமக்கு ஒன்று வாயில் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா.
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் ஆவியை தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகரியாவின் புஸ்தகம் ஒரு ஸ்பெஷல் புத்தகம். பைபிளில் என்ன புத்தகம்? என்னம்மா? ஸ்பெஷல் புத்தகம். அல்லேலூயா. அந்த சகரியாவின் புஸ்தகத்தில் ஏன் ஸ்பெஷல் புத்தகம் நான் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, வாசிங்க, பக்கம் சொல்லுங்கள் பிரதர். எத்தனாவது பக்கம் வருது? 1101. நல்லா கவனிங்க. 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஏன் இந்த தாவீதின் குடும்பம் என்றால் என்ன, எருசலேமின் குடிகள் என்றால் என்ன? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேமின் மேலும் பட்சமாயிருந்தார், அன்பு கூர்ந்தார். இந்த இஸ்ரவேலர்களுக்காக, எருசலேமின் குடிகளுக்காக, இந்த தாவீதின் குடும்பத்திற்காக மற்ற ராஜாக்களை வாதித்தார். எகிப்திலே 11 விதமான வாதையை கொண்டு வந்தார். வண்டுகளும் பேன்களும் வந்தது. நைல் நதியை இரத்தமாக மாற்றினார். இப்படி இஸ்ரவேல் குடும்பத்திற்காகவும் தேவன் தாவீதின் குடும்பத்திற்காகவும் இந்த எருசலேமுக்காகவும் தேவன் பக்தி வைராக்கியம் கொண்டு மற்ற ஜனங்களை அழிப்பதும் அடிப்பதும் வாதைகளை கொண்டு வருகிறதுமாக இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமா, அவர் செய்த அற்புதங்களை பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை 2ஆக பிளக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர்கள் செல்லுகிற இடங்கள் வனாந்தரமாக இருந்தாலும் அது செழிப்பாக மாறுகிறது. கர்த்தர் ஒரு நபரோட கூட இருந்தால் எப்படி ஆகும்? அல்லேலூயா. இவையெல்லாம் தேவன் எதற்காக அவர்களுக்கு செய்தார்? இவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்களை, எருசலேமின் குடிகளை, தாவீதின் குடும்பத்தை கர்த்தர் நேசித்து அன்பு கூர்ந்திருந்தாலும் அவர்கள் தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை மறந்து ஜீவித்தபடினாலே பல நாட்கள், பல ஆண்டுகள் இருளின் அதிகாரம் அவர்களை நிரப்பிட்டு தேவனை காணாதவர்களாயிருந்தார்கள். எப்படி பல நாட்களா? ஒருத்தர் சூரிய வெளிச்சத்தை காணாமல் ஒரு வருஷம் அல்லது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இப்படியே போயிட்டே இருந்து அவனுக்கு ஒரு 20 ஆண்டுகள் சூரிய வெளிச்சத்தை காணாமல் இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பரிதாபமான நிலைமையாக இருக்கும். பல வியாதிகள், பல ரோகங்கள், பல பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருக்கும். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து, அல்லேலூயா, அவர் செய்த நன்மைகளை மறந்து, அவர் செய்த அற்புதத்தை மறந்து இந்த ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்த காலம்தான் இந்த இருளின் காலங்கள். அல்லேலூயா. இந்த இருளின் வருஷங்கள். அல்லேலூயா. அப்படி இருந்த காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் மட்டும் பல பாடுகள் படல, தன்னுடைய சொந்த ஜனமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளும் அவர்கள் பல பாடுகள் பட்டார்கள், பல உபத்திரவங்கள் பட்டார்கள், பல நிந்தனைகள் பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, எதிரிகளால் வாள்களால் வெட்டுண்டு மடிந்தார்கள், பஞ்சத்தை பார்த்தார்கள், துன்பத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இப்படி இந்த இருளக்குள்ள மாட்டிட்டு போய் அவர்கள் படாத பாடுபட்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சகரியாவுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் இஸ்ரவேலின் குடிகள் மேலும் நான் திரும்பவும் நான் என்ன செய்வேன்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2023ஆம் ஆண்டு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். இருளின் அதிகாரங்கள் அதிகமாய் உன்னை அழித்திருக்கலாம். பிசாசும் பில்லி சூனியமும் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, கடன்காரன் உன்னை பயமுறுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் 2024 உனக்கு அப்படி இருக்காது என்று ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் உங்களுக்கு கிருபையின் ஆவியை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த உபவாசத்தின் நாளிலே, 7வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கும்படியாக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்கள் மேல் வந்து இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன ஆவியை ஊற்றுறாராமா? என்ன ஆவி? என்ன ஆவிமா? இந்த கிருபையின் ஆவி உனக்குள்ள வந்துருச்சுன்னா, அல்லேலூயா,
ஆமா, பல நாட்களாய் நீ கஷ்டப்பட்டு இதிலிருந்து மீளவே முடியாது என்று சொன்ன அந்த இருளின் நாட்களுக்கு ஒரு முடிவு வைப்பதுதான் இந்த கிருபையின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. எவையெல்லாம் நீ பாரமாக சுமந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த பாரத்தை சுமப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் என்னிடத்தில் இல்லையே, என்னுடைய சுமைகளை நான் யார் மீது வைப்பது, என்னுடைய வேதனைகளை யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி நீ வேதனையோடு வருத்தத்தோடு கழித்த 2023ஆம் ஆண்டு, அல்லேலூயா, இருப்பதை போல இந்த 24வது ஆண்டு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நீ ஒருவேளை விண்ணப்பம் பண்ணி கூட கிடைக்காம இருக்கலாம், நீ ஜெபித்து கிடைக்காமல் இருக்கலாம், நீ உபவாசித்து மன்றாடி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கிருபையின் ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது அது ஸ்லோமா நடந்துரும், லேசா நடந்துரும். அந்த அற்புதம் அருமையா நடக்கும், நீ ஆச்சரியப்படத்தக்க நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த ஆவி நமக்கு வேணும்? என்ன ஆவிமா? என்ன ஆவி வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் ஆவிக்காக கர்த்தரிடத்தில் இந்த ஆண்டு கேளுங்க. அல்லேலூயா. கிருபையின் ஆவி நமக்குள்ள வந்துட்டா விண்ணப்பத்தின் ஆவியும் நமக்குள்ள வந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்காது. சென்ற ஆண்டு வாக்கு தத்துவத்தை தந்த தேவன் என்னிலே சபையிலே இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். ஆனால் இந்த ஆண்டு சொல்லி இருக்கிறார், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் நான் சபை மீது, விசுவாச பிள்ளைகள் மீது நீ செல்லுகிற இடங்களிலே ஊற்றுவேன். அப்பொழுது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த குடும்பத்திற்கு, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த சபைக்கு செய்யப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்குமா நடக்காதாமா? நடக்காதுன்னு ஒரு சிந்தை கூட உங்க இருதயத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. எந்த டவுட் வரக்கூடாது. மலை போல ஏதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் பனி போல போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்கிட்ட வந்தவுடனே ஒரு பெரிய திகைப்பு இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா பின்னாடி ராணுவம், எகிப்தின் ராணுவம் பின்னாடி வந்துட்டு இருக்குது. பலமுள்ள ஒரு வல்லரசு படை பின்னாடி இஸ்ரவேலுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்குது. எகிப்தின் படை நெருக்கி இஸ்ரவேல்களை நெருக்கி வந்து விட்டார்கள். அவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி செங்கடல் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நிலைகளில் தான், அல்லேலூயா, நிர்பந்தமான ஸ்டேஜ். அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள், முறையிட்டார்கள். எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லை என்று சொல்லியா இந்த சீன் பாலைவனத்திலே கொண்டு வந்து எங்களை அழிக்க வந்தீர் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். ஒரு ஜனம் முறையிட்டது. அல்லேலூயா. அங்கே இருந்த கர்த்தருடைய ஜனம் என்ன செய்தது தெரியுமா? விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. பார்வோனின் கைக்கு விடுதலை ஆக்கின கர்த்தர், அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனின் ரதங்களுக்கு விடுதலை ஆக்கின கர்த்தர், எங்களை எகிப்திலிருந்து வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படின கர்த்தர் இந்த செங்கடலுக்கு முன்பதாக எங்களுக்கு ஏதாவது ஒரு வாசலை திறப்பார். பெரிய முட்டுக்கல்லை போல, சந்தை போல வேற வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அல்லேலூயா, செங்கடல் ரெண்டா பிளக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. எது பிளக்குதுமா? எது பிளக்குது? அப்ப எந்த ஸ்டேஜ், எந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்றார் பாருங்க. 2023 போல 24 இருக்காது. அல்லேலூயா. வீட்டில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது. அப்ப வாக்கு தத்துவத்தை கர்த்தர் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரே இறங்கி வருகிறார் இந்த வருஷத்துல. அதுதான் கிருபையின் ஆவி. அல்லேலூயா. கிருபையின் ஆவி. அல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவி ஒரு மனிதனை பார்த்தால் அவன் எப்படிப்பட்ட பாவியாயிருந்தாலும் அவனை பரிசுத்தவானாக மாற்றி விடுவார், அவனை நீதிமானாக மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பார்வையே வேறு. இந்த கிருபையின் ஆவியினுடைய பார்வையே வேறு. நாம தான் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் அக்கிரமக்காரன், இவன் கொலைகாரன், கொள்ளக்காரன், இவர்களெல்லாம் கடவுளே மன்னிக்க மாட்டான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க தான் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் மீது தேவனுடைய கிருபையின் ஆவி இறங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவையானது என்னதுமா? 2024 என்ன தேவை? என்ன தேவை? கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.